நடிகர் விஜய் அவர்களே, இந்த இடம் என்னன்னு தெரியுதுங்களா? சுடுகாடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க தீ காயங்களோட, அண்ணா விஜய் அண்ணா என்னை நேர்ல பாப்பீங்களா, என்னுடைய தீ காயங்களுக்கு மருத்துவ உதவிக்கு எனக்கு உதவி செய்யறீங்களான்னு உங்களுடைய தீவிர ரசிகை 17 வயது சிறுமி சௌமியா உங்களுக்கு உங்க கோரிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தா. அந்த தீ காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தா. அந்த காணொலி அந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேட்டலைட் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது. ஆனா அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய செவிக்கு கேட்கல. அவ்வளவு ஈவு இறக்கமற்ற குணம் நடிகர் விஜய். உங்களுக்கு ரசிகையா இருந்ததை விட இந்த குழந்தை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகையா இருந்து, நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகையா இருந்து, அவன் அந்த கோரிக்கை அவங்களுக்கு வலியுறுத்தி இருந்திருந்தானா நேரடியா அந்த குழந்தைய நேரடியா பார்த்து அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க, காப்பாத்திருப்பாங்க. ஆனா நீங்க அந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கைய செவி சாய்க்கல. அந்த குழந்தைக்கு நீங்க எந்த ஒரு உதவி செய்யறதுக்கும் முன் வராத மனம் இல்லாத நடிகர் விஜய். நீங்க அந்த குழந்தைய அன்னைக்கு நேர்ல சந்திச்சோ இல்ல அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தை உயிரா இருந்து உங்களுடைய மாநாட்டுல உங்களுடைய கொடியை பிடிச்சிருப்பா. ஆனா நீங்க அப்படி செய்யல. டிவி கால இருக்கிற என் தம்பி தங்கைங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் எடுக்கிறேன். நான் 20 வருஷமா நான் நடிகர்களை எதிர்த்து நான் போராட்ட காலத்துல நின்று போராடிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது போல நடிகர்கள் பின்னாடி ரசிகையா இருந்து ஒரு உதவின்னு கேட்டு முன் வராத நடிகர்கள் பின்னாடி நீங்க எல்லாருமே போயிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாருமே பழகடைக்காயா வச்சு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அதாவது டூப் போட்டு தெருவா டுபாகூர் டைலாக் விட்டு யாரோ கொடுக்கிற பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டுக்காக உங்களை பகடைக்காயா வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நடிகர் விஜய் அவர்கள் இந்த குழந்தைய இன்னைக்கும் சொல்றேன் பாருங்க. நடிகர் விஜய் இந்த ரசிகர்கள்லாம் மனசுல வச்சிருந்து நடிகர்களுக்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படி மனசுல ஒரு ஓரத்துல ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்கு இன்னைக்கும் இந்த குடும்பத்தாருக்கு எனக்கு இந்த குழந்தை வச்ச கோரிக்கை நான் செவி சேர்க்காது என் தவறு. அந்த குழந்தைய நான் நேர்ல பார்த்து அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செய்யாதது என்னோட தவறுன்னு சொல்லி அந்த குழந்தையோட குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைய உதவி செய்திருந்தாருன்னா நடிகர் விஜய் நல்ல தலைவன். ஆனா நடிகர் விஜய் அப்படி செய்யல. இன்னைக்கு சௌமியா 17 வயது சிறுமி நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை, அவருடைய சமாதியில இன்னைக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் இன்னைக்கு இந்த நேரத்துல நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 15 தினத்துக்குள்ள நீங்க அந்த குழந்தையோடைய குடும்பத்தார நேர்ல சந்திச்சு அந்த குழந்தை எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சுட்டேன், அந்த குழந்தைக்கு நான் அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்கன்னு அந்த குடும்பத்தார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கைய தமிழ்நாடு முழுக்க கேட்டு அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவருடைய 1 மாத சம்பளத்தை கொடுத்தாரு. இந்த தாலுகாவுடைய தாசில்தார் 1 மாத சம்பளத்தை கொடுத்தாரு. தமிழ்நாடு அரசாங்கம் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த குழந்தையோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. ஆனா முடியாம போச்சு. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கணும். 15 தினத்துக்குள்ள இன்னைக்கு இந்த நாள நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன். 15 தினத்துக்குள்ள இந்த சகோதரிக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க வருத்தம் தெரிவிக்கலன்னா 16வது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்க முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி வாயிலா.